உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டு கிடைக்கல, இல்லை ஒரு விஷயம் தள்ளி போகுது, இல்லை ஒரு விஷயம் என்னை விட்டு பிரித்து விட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம அப்பான்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு மனுஷ பிறவி. அவரே என் பிள்ளைக்கு இது நல்லதா கெட்டதா, இதை நான் கொடுக்கலாமா வேண்டாமா, இப்படி பல யோசனைகளோடு தான் ஒரு விஷயத்த பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நம்மளே படைச்ச கடவுளுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வரத்தை கொடுக்கறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லையா? இன்றைக்கி சந்தோஷத்தை பற்றி பேசலைங்க, நான் ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே யோசித்து தான் அந்த வரத்தை அவரால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரம் கிடைக்கல, எனக்கு லேட் ஆகுது, அந்த மாதிரிலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கணும்னு கடவுள் எழுதியிருந்தாருன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது, உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்டருந்து பிரிக்கிறார் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீ நிறைய கஷ்டப்பட போகிற அப்படின்னா அந்த விஷயத்த உன்கிட்டருந்து கண்டிப்பாக பிரிச்சுருவார். நீ இன்றைக்கி ஒரு நிமிஷம் அழுகலாம், இல்லை 10 நாள் அழுகலாம், இல்லை 1 மாதம் அழுகலாம், ஆனால் ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுனாலோ இல்லை ஒரு விஷயம் கிடைக்கலனாலோ உட்காந்து வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அதனால் ஏதோ ஒரு காரண கருத்தா இல்லாமல் கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கடவுள் உங்களை தேடி வர வைப்பார். எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத அவர் பார்த்துட்டே இருப்பார். இன்றைக்கி அழுகிறத நினச்சி வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி அழுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நாளைக்கு நீங்கள் பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்கிறது தான் காரணம். ஸோ ஹாப்பியாக இருங்க, பார்த்துக்கலாம்.